ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் மைசூர் மசால் தோசை பார்க்க போகிறோம். முதல்ல தோசைக்கு மேலே தடவக்கூடிய ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதும் 8லேருந்து 10 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. இதை நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கடுகு கரிஞ்சிரும், அதுக்காக தான் இப்போ சேர்க்குறோம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததும் மல்லி இலை மேலே தூவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதும் 1/2 கரண்டி மாவு ஊற்றி சிம்மிலே வச்சு வேக விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா மொறு மொறுன்னு வரும். எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எல்லா சைடும் படுற மாதிரி தடவிக்குங்க.
பாருங்கள், இந்த மாதிரி தடவினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தோசை நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு நம்ம தோசையை மூடிடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.